ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஹாய் வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நான் ஒரு ராகி சாக்கோ மால்ட் ரெசிபி தாங்க போட போகிறேன். அப்படியே இன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகிறோம். இன்றைக்கி ஒரு குட்டி விலாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ராகி சாக்கோ மால்ட் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் அதில் வந்து நான் ஸ்ப்ரவுட்டட் ராகி யூஸ் பண்ணேன்றதை சொல்ல மறந்துட்டு தப்பாக போட்டுட்டேன். அதனால் அது கொஞ்சம் போட்டு அன்றைக்கி நைட்டே வந்து நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஷார்ட்ஸில் போடுறத விட லாங் வீடியோவாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் பார்த்து பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கு நல்லது. டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபியை தனியாக ஒரு வீடியோ போடுறோம். நான் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து நாங்கள் தனியாக எங்கள் கமர்ஷியல் கிச்சனில் போய் பண்ணுவோம். பட் நான் வீட்டுக்கு பண்ணணுன்னா பண்ணிக்குவேங்க, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்குவேன். நான் அதனால் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரவுட்டட் ராகி நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ராகியை வந்து ஓவர் நைட் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்ல வெள்ளை துணியில் முடிஞ்சு வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் இந்த மாதிரி முளை கட்டிடும். ஸோ முளை கட்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெயிலில் நல்லா காய போட்டுடணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இல்லை வீட்டுக்குள்ளேயே நம்ம வின்டர் டைம்லலாம் பண்ணுறோன்னா வீட்டுக்குள்ளேயே நல்லா காய போட்டோம்னா ஒரு 3-4 நாளில் வந்து நல்லா காஞ்சிருங்க. இது வந்து இந்த மாதிரி நான் காய வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாரம் இந்த மாதிரி 2-3 பக்கெட் பண்ணுவோம். எல்லாம் காலி ஆகிடும், உடனே சேல் ஆகிடும். ஸோ இப்போ கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இதை வச்சு நம்ம வீட்டுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் வீடியோவுக்கு அப்படின்றதுக்காக இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ இது மெஷர் பண்ணிக்கலாம். என்னடா எவ்வளோ ராகி இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கலாம். ஹாய் கீதிகா. இவங்களாம் லீவில் இருக்காங்களா, அதனால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ராகி சாக்கோ மால்ட்டு பிடிக்குமா? வாயில் எதுவும் ஒட்டிருக்கு சாமி உனக்கு. ஸோ இந்த ராகி சாக்கோ மால்ட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்டட் ராகி வேணுங்க. இங்கே பார்த்தீங்களா இப்படி சருக்காக காஞ்சிருக்கு. ஸ்ப்ரவுட்டட் ராகி, ஏலக்காய், அதோ கோகோ பவுடரு, இது ஹர்ஷீஸ் அந்த பிராண்ட் எடுத்துருக்கோம் நம்ம, மக்கானா, பிஸ்தா, பாதாம், முந்திரி, இதெல்லாம் அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் தான் தேவை. இப்போ இதை வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். வெல்லம் தேவை, ஆக்சுவலாக வெல்லம் மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ இது எவ்வளோ இருக்குதுன்னு தெரில, நம்ம ஃபஸ்ட்டு அளந்துக்கலாம். நான் மெஷரிங் கப்லேயே அளந்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 கிலோ போட்டு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியிலேயே வச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு தேவையான அளவு மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு வெளியில் வச்சுட்டு மிச்சத்தை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜை விட ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வச்சுட்டு தேவையானப்போ உங்களுக்கு எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன்று போட்டிருக்கோமா, 4 கப் இருக்குங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இப்போது வெயிலில் என்ன தான் நம்ம காய வச்சுருந்தாலும் கொஞ்சம் வறுக்கணும், ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அது பண்ணி எடுத்துக்கலாம். ராகி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2 கிலோ அளவு இருக்குங்க. மெஷர் பண்ணி பார்த்தேன், ஒரு 2 கிலோ அளவுக்கு இருக்குது. இப்போ இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிலோ ராகி, ஸ்ப்ரவுட்டட் ராகி, அதுக்கு வந்து ஒரு 200 கிராம் முந்திரி பருப்பு, 200 கிராம் பாதாம், 200 கிராம் பிஸ்தா. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட விருப்பம், மினிமம் 200 கிராம் போடணும். 400 கிராம்ஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இதோட அளவெல்லாம் இதுதான். இதில் வந்து நம்ம சாக்கோ ராகின்றதுனால நம்ம சாக்லேட் பவுடர் வந்து ரொம்ப நிறைய போட்டுறக்கூடாது. ஒரு 100 கிராம்ஸ் போடுங்கங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க சும்மா 2 ஸ்பூன் போடுங்க, 1 ஸ்பூன் போடுங்கன்னெலாம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் ரொம்ப கம்மியாக சாக்லேட் பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவரே வராது. குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து சாக்லேட் மில்க் இல்லை, இது வேறு என்னவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் குடிக்க மாட்டாங்க. ஸோ குறைஞ்சது ஒரு 100 கிராம்ஸ், 2 கிலோ போடுறீங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ் வந்து நீங்கள் சாக்லேட் பவுடர் போட்டுக்கலாம், சாக்கோ பவுடரு. இல்லைனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறதுனால கூட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து ஒரு 10-15 ஏலக்காய்னாவது போடணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம வேறு வாசத்துக்கு வேறு எதுவும் சேர்க்குறதில்ல. ஸோ அதனால் 10-15 ஏலக்காய். வெல்லம் நமக்கு தேவைப்படும். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 150-200 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா வந்து நமக்கு இதில் ஸ்வீட்டே இல்லாமல் பண்ணிங்கன்னா குடிக்கவே முடியாது. வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா
நம்ம திருப்பி பால் சேர்க்கும் போது ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம அப்படியே ஆற்றி குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுத்துடலாம். ஸ்வீட் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டு. ஸோ நான் அரைக்கும் போது தான் ஸ்வீட் ஆட் பண்ணுவேன், வெல்லம் ஆட் பண்ணுவேன். அதுக்கு பதிலாக உங்கள் ஊர்லலாம் வந்து இந்த ட்ரைடு பேரிச்சம்பழம்லாம் கிடைக்குதுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். பனங்கள் கண்டு கிடச்சதுனாலும் பனங்கள் கண்டு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு அதெல்லாம் இங்கே கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து வெல்லமே சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து நான் ஒரு 150லேருந்து சம்டைம்ஸ் 200 கிராம் கூட சேர்ப்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்வீட் எல்லாம் ஈக்குவலாக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒன்றா நான் வறுக்கலைங்க, 2ஆக போட்டு வறுத்துக்க போகிறேன். ஒன்றா போட்டிங்கன்னா ஒரு சைடு வறுத்து ஒரு சைடு வறுக்காமல் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பொருள்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ உங்களால் வறுக்க முடியுமோ போட்டு வறுத்துக்கோங்க. இது ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, ரொம்ப ஹையில் வச்சா கருகிடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்துருச்சுங்க, ரொம்ப வறுத்துடாதீங்க. ஓரளவுக்கு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா 2 பக்கம் வச்சு நம்ம வறுத்துட்டோம். இது எடுத்து நான் இதை போட்டுக்கிறேன். ராகி வறுத்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸ் எல்லாம் வறுக்க போகிறோம். நட்ஸை வறுத்து ராகிலேயே சேர்த்து அரைச்சிடக்கூடாது. ராகியை தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நட்ஸோடு சேர்த்து அரைக்கணும். இது பவுடர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது அரைச்சி இதுக்கு இடையில நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து முந்திரி பருப்பு. கீதுக்கா வந்து என்ன வறுக்கிறீங்க கீதுக்கா? கீதுக்கா கேஷ்யூ வறுக்கிறாங்க, நான் வந்து பாதாம் வறுக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்துட்டோம். நம்ம முந்திரி பருப்பா பேர் நம்ம பாதாம் பருப்பு. முந்திரி பருப்பும் கீதுக்கா வறுத்துட்டாங்க. கீதுக்கா சொல்லுங்க என்ன வறுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பிஸ்தா வறுக்கிறாங்க கீதுக்கா. நான் வந்து மக்கானா வறுக்கிறேன். மக்கானா வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகணுங்க, அந்த மாதிரி வறுக்கணும். நம்ம இது எல்லாமே வறுத்தாச்சுங்க. மக்கானா மட்டும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காவும் சேர்த்துட்டேன் நான். இது ஆறட்டும், அதுவும் ஆறட்டும். நல்லா காற்று அடிக்குது, உடனே ஆறிடும். ஸோ ஆறினதுக்கப்புறம் நம்ம வெல்லம் சேர்த்து அரைக்க வேண்டியதான். அரைக்கும் போது காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா இந்த ராகி வந்து ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடராக நம்ம பண்ணிக்கணும். இதை அரைக்கும் போதே நல்லா இந்த பவுடர் ஆனதுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் நட்ஸு, கொஞ்சம் வெல்லம், அந்த மாதிரி இது கூட கலந்து அரைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஒவ்வொரு பேட்ச்லேயும் அந்த மாதிரி கலந்து அரைக்கணும். தனியாக நீங்கள் நட்ஸை அரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஆயில் விட ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நட்ஸையும் எவ்வளோ தேவையான இதுவோ வெல்லமோ அதையுமே போட்டு இது கூடவே சாக்கோ பவுடர் வந்து நம்ம தேவையானது இதிலே போட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்கூப்பு இங்கே பாருங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து கொஞ்சம் இது கூடயே இதை சேர்த்து அப்படியே ஒரு அடி அரைச்சிட்டு அப்படி சளிக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுடரும் சேர்த்து அரைச்சிட்ருக்கோம். அரைக்கும்போது இந்த மாதிரி நல்லா அந்த வெள்ளத்தோட கலரு, சாக்லேட் பவுடரோட கலர் எல்லாமே நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் நட்ஸோட அந்த ஒரு மாதிரி குறன்னு இருக்கும். அதனால் நம்ம ஃபுல்லாக சலிக்கணும். நல்லா அரைச்சோம் இல்லையா, அரைச்சிட்டு அது ஃபுல்லாக சலிச்சாச்சுங்க. ஸோ நல்லா அப்படி ஃபைனாக இருக்குது. இது நீங்கள் வந்து கொஞ்சமாக பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி செஞ்சு காட்டுறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணி காமிச்சேன். அளவெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து வேணா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்போ ஒரு பாக்ஸில் எவ்வளோ நீங்கள் ஒரு 15-20 நாளைக்கோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 months வரைக்கும் வச்சுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது. இதை அரைக்கிறதுக்குள்ளே கலவரம் ஆயிடுச்சு பேண்டெல்லாம். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் 3 பேர் குடிக்க போகிறோம். ஸோ ஃப்ளேவர் வேணும்னா இந்த மாதிரி போட்டு ஆற்றிக்கலாம். இப்படி ஆற்றிட்டு வடிகட்டிட்டு நம்ம கொடுத்துட்டோன்னா குடிச்சிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸு பாலோட சேர்ந்து கொதிச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பால் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பவுடர் வந்து பால்லையே சேர்த்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் லைட்டாக கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அப்படியே கொடுத்துடலாம். நாங்கள் வந்து இப்படி தான் குடிப்போம். கண்டிப்பாக இதில் வந்து அந்த இது வருங்க, அப்போ என்ன கப்பி நான் என்ன சொல்கிறது, எங்கள் ஊரில் கப்பினோட மண்டி. ஆமாம், இதை வந்து நீங்கள் வடிகட்டும் போது கண்டிப்பாக இந்த ராகியோட இது வந்து இதில் நிற்கும். அது நிற்காமல் ராகி சாக்கோ மாட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து பெரிய பெரிய மிஷின்லலாம் கொடுத்து ஆட்டம் பெரிய மிஷின்லலாம் கொடுத்து அரைச்சோன்னா நமக்கு ரொம்ப ஃபைனாக வரும். இது நம்ம நார்மல் நம்ம மிக்சியில் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எல்லாருமே அரைப்போம். ஸோ அப்படி அரைக்கும்போது உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த கப்பியும் வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பாலை வெறும் ரொம்ப மெதுவா ரொம்ப மெதுவாக வடிகட்டி ஊற்றுறோம். ஏன்னா நாங்கள் எங்களுக்கு ஆடை பிடிக்காது. திருப்பி வடிகட்டணும். பட் இருந்தாலும் நாங்கள் 2 தடவை வடிகட்டுறோம். ஸோ இப்படி நல்லா அப்படி ஆற்றிக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ரொம்ப நல்ல ஸ்மெல்லு வருது. பார்த்தாவே எப்படி ஸ்மெல்லு வரும்? அவங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி பார்த்தாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆற்றிட்டு சாக்லேட் பவுடர் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. ஆனால் இதுலேயே ஆல்ரெடி நிறையா இருக்குது. உங்கள் கிட்ஸுக்கு டயபிட்டிஸ்லாம் வராமல் நல்லா சாக்லேட் பவுடர் இருக்கு. டயபிட்டிஸ் அது வந்து இதுமா ஸ்வீட் இல்லாத சாக்லேட். ஓகே அப்போ உங்கள் கிட்ஸுக்கு எதுவும் ஆகாது. ஸோ எல்லாமே நல்லா ஆற்றிட்டு இப்போ நீங்கள் வடிகட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான சாக்கோ மால்ட் ரெடி. சூப்பரான ராகி சாக்கோ மால்ட் ரெடி. ராகி தானே இது? ராகின்னு சொல்லாமல் கொடுப்பீங்களாங்க, கீதிகா சொல்கிறாங்க. ஸோ பாருங்களா, இங்கே பாருங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். பட் குடிக்கும்போது உங்களுக்கு எந்த இதுவும் வராது. நல்லாயிருக்கும், சூப்பராக. குடிங்கப்பா, ஊதி குடிங்க. சுகர் போதுமான்னு பாருங்கள். வேணும்னா வெல்லம் போட்டுக்கலாங்க. ஆமாம், நீ கொஞ்சம் வச்சே குடி, பரவாயில்ல. சூடாக இருக்கு. சரி, நான் அமத்து அப்புறமா பண்ணி. சரி, ரொம்ப சூடான காலத்தினால் நாங்கள் அப்புறமா பேசுவோம். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஹாய். நாங்கள் 3 பேரும் இல்லை, நாங்களும் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோங்க. லாஸ்ட் வீக் ஒரு கோயிலுக்கு போனோம்ல, அதே கோயிலுக்குன்னா இந்த வீக் அதே கோயிலுக்கு தான். அவங்க வந்து ஆட்டாதுரா தங்கம், அவங்க வந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அங்கே அதில் வந்து நம்ம போகிறோம். என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கான். பொட்டு வைக்காம வந்துட்டேன் நான் போய் பொட்டு வச்சுட்டு வந்துடுறேன். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. இன்றைக்கி வடமாலையும் சாத்தி அந்த பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பஜனை மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்துட்டோம். so cute. So cute.